ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதுங்கிறத தெளிவாக இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் மாதம் சர்வசாதாரண மாதம் கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் ஜோதிட சம்மந்தப்பட்ட நாட்களும் வரும். அதனால் இந்த மாதம் மிக எச்சரிக்கையான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாள் நவம்பர் 5ஆம் தேதி வந்தது. அது என்னன்னா, அன்னைக்கு ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமியானது வந்தது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பரிகாரங்கள் செய்யணும். ஆக்சுவலி இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லப்படுது. இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபலமான ஒரு பரிகாரம் நாம் செய்கிறது நம்ம வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். ஸோ என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரம் இதை ஒவ்வொருவருமே செய்யணும். உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்வாங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ, எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆட்சி கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும். இது ஒரு அர்த்தம். இதே போல் சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பெருக்கையும் ஒவ்வொரு சோறு சிவபெருமானாக மாறுகிறது. ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம். 1,00,000 சாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும் போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது. ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே. சோறு கொண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படி ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. இப்படி சக்தி வாய்ந்த இந்த ஐப்பசி பௌர்ணமியை விட்டுறக்கூடாது. இப்போ இந்த ஐப்பசி பௌர்ணமி பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வீட்டில் நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த தினம் ஐப்பசி பௌர்ணமியில் மாலை நிலவு உதயமானதுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு, ஓலாக்கு, அரைப்படி, படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க. டம்ளரில் அரிசி அளக்கக்கூடாது. இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்து தான் அரிசி அளக்க வேண்டும். அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஆளாக்கிலோ அல்லது படியிலோ நிரம்ப பச்சரிசி வைத்து விடுங்க. அதன் மேலே ₹1 நாணயத்தை வைத்து விடுங்க. இதை மொட்டை மாடியில் வைங்க அல்லது பால்கனியில் வைங்க. நிலவொளி எந்த இடத்தில் வருமோ அந்த இடத்தில் வைத்துவிட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் ஒருபோது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நில வெளிச்சத்தில் இருக்கட்டும். நீங்களும் அந்த வெட்ட வெளியிலே இருக்கலாம். நிலவு ஒளி உங்கள் மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது. இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த பச்சரிசி எடுத்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டு அரிசி மூட்டையில் கலந்து விட வேண்டும். அந்த ₹1 நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில் வைத்து விட வேண்டும். இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் வராது, சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது என்பது நம்பிக்கை. அந்த படியில் வைத்த மீதம் இருக்கும் அரிசி அல்லவா, அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய 2 பேருக்கு அன்னதானம் செய்து விட வேண்டும்.
அன்ன அபிஷேகத்துக்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரியம் செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அந்த மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க. இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் போடுங்க, உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான். இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும். கண்டிப்பாக இந்த ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட இந்த பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க செய்திடுங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத வாங்க பார்க்கலாம். மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. விடாமுயற்சியால் வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி யோகமாக இருக்கும். ஆத்மகாரகனான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் நிலையில் இருந்த சங்கடம் விலகும். சோதனை வேதனை இருந்த இடம் தெரியாமல் போகும். செல்வாக்கு உயரும். வியாபாரம் தொழிலில் லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாளாக முயற்சி செய்து கிடைக்காத இடமாற்ற பதவி உயர்வு இந்த டைம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சிப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையும். வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். உங்கள் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் வருமானம் உயரும். தொழிலில் ஏற்பட்ட தடை பிரச்சனை முடிவுக்கு வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெரியோர்கள் ஆதரவு கிடைக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் வரவு செலவில் கவனமாக இருப்பது நல்லது. பிறரை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்க வேண்டாம். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவம் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் கனவு நினைவாகும். நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் குறிக்கோளோடு வாழக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கும். ஞானகாரகன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வரும். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வித்தியகாரகன் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். குடும்பஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் சலசலப்பு இருக்கும். பேச்சால் சங்கடத்தை சிந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் நிதானம் காப்பது நல்லது. அஷ்டம கேது உடல்நிலையில் சங்கடங்களை ஏற்படுத்துவார் அல்லது அவமானத்திற்கு ஆளாக்குவார். உடல்நலில் கவனம் செலுத்துவதோடு ஒழுக்கமாக இருப்பது அவசியம். தம்பதி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது இந்த டைம் அவசியம். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். நெக்ஸ்ட்டு அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிதானமாக செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி யோகமாக இருக்கும். செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வீண் அலைச்சல் விரயத்தை ஏற்படுத்தினாலும் அதன் பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல சிந்தனை உண்டாகும். வருமானம் உயரும். பிறருக்கு உதவக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். அரசு வழி முயற்சி வெற்றி பெறும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். செல்வாக்கு உயரும். ஒப்பந்ததாரர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும். சுயதொழில் புரிவோர்களுக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். பெரியோருடைய ஆதரவு உண்டாகும். மனவாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய நிலை உண்டாகும். வியாபார லாபம் தரும். தொழிலில் முன்னேற்றம் அடையும். வேலையில் இருந்த பிரச்சனை விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு இதே போல் பௌர்ணமி பலன்கள் என்னங்கிறதோடு
புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.